எல்லாரும் வந்து ரீல்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அதை பார்த்த உடனே டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? நிறைய டைரக்டர்ஸ் இப்போது என் கூட, அதாவது இப்போ நான் நடிக்கும் போது ஒருத்தர் புதுசாக வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க திணறாங்க டைலாக் சொல்கிறது. ஆல்ரெடி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடித்ததை, அவங்க பாட்டு பாடி நடித்ததை இவங்க எடுத்து ரீல்ஸாக போடுறாங்க. அதானுங்க ரீல்ஸு. எனக்கு அவ்வளோவா தெரியாது அதை பற்றிலாம். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ரியல் டைலாக் கொடுக்கும்போது அங்கே வந்து திணறாங்க. ஓகேங்களா? அப்ப திணறும் போது நான் கேட்டேன், இவங்க யார் இந்த அம்மா? ரீல்ஸ் பண்ணா மட்டும் போதாது, நடிக்கவும் தெரியணும். நடிகை வடிவுக்கரசி ரீசெண்டா வந்திருக்க பேட்டியில என்ன சொல்லிருக்காங்கன்னா, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு யாருக்கோ போட்ட சாங்ஸுக்கு தான் ஆடவும் பாடவும் தெரியுது, அவங்களுக்கு நடிக்க வரும்பொழுது டைலாக்ஸ சொல்ல தெரியல. ரீசெண்டா வடிவுக்கரசி அவங்க நடிச்சிருந்த படத்துல ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் இருந்திருக்காங்க போல இருக்கு. அவங்களுக்கு கொடுத்த டைலாகையே சொல்ல தெரியாம திணறி இருக்காங்க. அப்போ வடிவுக்கரசி அவர்கள் டைரக்டரை கூப்பிட்டு இவங்க யாரு, இவங்க பார்த்ததே இல்லையான்னு கேட்டதுக்கு, இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இவங்கள படத்துல போட்டா படம் நல்லா போகும், அதனாலதான் இவங்கள போட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காங்களாம். அதை கேட்ட வடிவுக்கரசி அவர்களும் இப்படி ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்றதுக்காக ஒருத்தவங்கள நடிக்க வர வைக்க முடியாதுன்னு பேசிருக்காங்க. இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாவோடயே இருந்துருவாங்க, அவங்க சினிமாவுக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னு வடிவுக்கரசி அம்மா பேசிருக்க இந்த விஷயம்தான் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த 1000 ஃபாலோவர்ஸை நம்பி இவர் இங்க போட்டுட்டு எல்லாரோட டைமும் வேஸ்ட் ஆயிட்டு இருக்குது, பணமும் கூடவே சேர்ந்து வேஸ்ட் ஆகுது. அது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக அவங்க சேர்ந்தாங்க. ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் அது வரலாம் தான் இருப்பாங்க. சினிமாவிலேயே அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் காலம்தான் இருக்குது, காலமே. இன்னும் ஒரு 6 படம் நல்லா ஓடி 7வது படம் நல்லா ஓடலன்னு யாருமே பாக்குறது இல்ல. அதுக்கப்புறம் நம்ம கையை ஊனி கரணம் போட்டு திருப்பி வந்து நிக்கிறதா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போல ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய GLV ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.